உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்ப 2 குழந்தைங்க மேலயும் மாம்ஸுக்கு பாசமே இல்ல போல இருக்குது. மாறி குழந்தை தான் மாம்ஸுக்கு ஒஸ்தி. டேய் சங்கரபாண்டி, நீ கொஞ்சம் வாய முடுறியா? ஹாசினி, அப்படிலாம் இல்லம்மா. ஹர்ஷவர்தன் மேலேயே எனக்கு பாசம் இருக்கு, காளியம்மா மேலேயே எனக்கு பாசம் இருக்கு. அவங்க 2 பேரும் என் பேர பிள்ளைங்க தானே, அவங்களுக்கும் வாங்கிட்டு வரேன். சரியா? எனக்கு அது நல்லாவே தெரியும் மாமா. நான் சும்மா தானே கேட்டேன். நீங்க தேவி பாப்பாக்கு வாங்கிட்டு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ரொம்ப சந்தோஷம் ஹாசினி. ஒன்றும் இல்லை, நீ உன் மருமகளுடைய முடி இல்லை உன் பையனுடைய நகமோ இது 2ஐயும் எடுத்துக்கிட்டு குழந்தைய மட்டும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வா. அது போதும். ஏ சூர்யா, என்னடா இது? கையில இப்படி நகத்தை வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்க? நீ குழந்தைய தூக்கும் போது குழந்தைக்கு உன்னோட நகம் பட்டு காயம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? போ, முதல்ல நகத்தை விட்டு. நகம் ஒண்ணு அவ்வளவு பெருசா இல்லையேப்பா. என்ன பெருசா இல்ல? இந்த நகமே பெருசுதான். ஒரு நிமிஷம் இரு வரேன். என்ன சிஸ்டர் ஓவரா பாசமாலாம் இருக்கிறான்? இந்தா நெயில் கட்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன், கட் பண்ணு. அப்பா வேண்டாம்ப்பா. ஏய், முதல்ல நீ உன்னோட நகத்தை கட் பண்ண போறியா இல்லையா? இந்தா புடி. சரிங்கப்பா. உட்காரு. அந்த பேப்பர் எடு, பேப்பர்ல கட் பண்ணி போடு. இத நானே கொண்டு போய் குப்பை கூடையில போடுறேன். ஏன்னா நகம் வீட்டுல விழக்கூடாது, அது கால் பட்டா ரொம்ப தோஷம். தள்ளுங்க தள்ளுங்க, இத நானே முதல்ல வெளியே கொண்டு போய் போடுறேன். பரவாயில்ல. ஏய் அரவிந்த், அப்பா என்ன உன் கையில நகை இவ்வளவு பெருசா இருக்கு? உன்னோட நாத்தையும் வெட்டு, அவனுக்கு கூட ஒரு பேப்பர் எடுத்துக்க. இந்த சரிங்கப்பா. பெரியமா வாங்க உள்ள போலாம். மாரி உட்காரு. ஹாய் செல்லம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.